இப்போ தொழுகையில் அத்தையாத்தில் இருக்கும்போது கையை அசைக்கணுமா அசைக்கக்கூடாது? அதாவது அவர் தம்பி என்ன கேட்குறாப்புலன்னா, தொழுகையில் அத்தகையாத்தில் இருக்கும் இல்லையா, அத்தகையாத்தில் இருக்கும்போது கையை அசைக்கணுமா அசைக்கக்கூடாது? கையில் விரல் அசைக்கிறது, இந்த கையை அசைக்கிறதுன்னு சொல்லி சொல்லி பழகிடுச்சு. கையெல்லாம் அசைக்க வேண்டியதில்லை, விரல் மட்டும்தான் அசைக்கணும். அதை தான் அவர் கேட்குறாப்புல, விரல் அசைக்கணுமா கூடாதுன்ட்டு. ஏன்னா இங்கே எல்லா நம்பிக்கை உள்ள மக்களும் நம்ம இருக்கிறோம். தொழுகையை பொறுத்தவரை நாம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய இஷ்டத்திற்கோ அல்லது நம்முடைய மன விருப்பத்திற்கோ சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு மிம்பர் படி இருக்குங்க, மிம்பர் படியில ஏறி நின்றுக்கிறாங்க உயரமா. சஹாபாக்கள் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏறி நின்றுகிட்டே தொழுது காட்டுறாங்க. அதாவது தக்பீர் கட்டுறாங்க, நெஞ்சின் மீது கட்டுறாங்க, ருக்கு செஞ்சு காட்டுறாங்க, சஜிதாக்கு போகும்போது கீழே அப்படி என்ன செய்யறாங்க, செஞ்சு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் செய்யறாங்க. செய்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஏன் இப்படி செஞ்சேன் தெரியுமா? வலித்த அல்லமு பி ஸலாத்தி, என் மூலமாக நீங்கள் தொழுகையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நமக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்ததே யாருங்க? ரசூலுல்லாஹ். அதே மாதிரி என் தொழுகையை நீங்கள் பின்பற்றி தொழ வேண்டும் என்பதற்காக. அப்ப ரசூலுல்லாஹ் மாதிரி தான் நம்ம தொழுகணுமே ஒழிய வேற யார் மாதிரி தொழுகலாமா? தொழக்கூடாது. இது தெளிவுதானே? சரி. இப்ப அத்தஹியாத்துல விரல அசைக்கணுமா அசைக்க கூடாதா? இதான் கேள்வி. அசைக்கணும்னு சொன்னாலும் அந்த அசைக்கிறத யார் செஞ்சிருக்கணும்? ரசூலுல்லாஹ். அசைக்க கூடாதுன்னு சொன்னாலும் அதை யார் தான் செஞ்சிருக்கணும்? ரைட். அசைக்க கூடாதுன்னு அஜயத்து சொன்னாங்க, அதனால நான் அசைக்க மாட்டேன் அப்படி சொன்னா சரியா வருமா? அல்லாஹ்ட்ட போயிட்டு நம்மள ஒன்றும் கேட்க மாட்டான். நீ அசைக்காம நம்ம தொழுதாலோ அசைச்சு தொழுதாலோ ஊர் உலகத்துல ஒன்றும் நடக்க போறது இல்லை. மறுமையில் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க அசைக்காம தொழுதீங்க, பக்கத்து வீட்டுல சொன்னாங்க அப்படின்னா சொல்ல முடியும்? ரசூல் என்ன சொன்னாங்க அதைத்தான் அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறத நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியே நீங்க தொழுங்க. நீங்க புதுசா தொழாதீங்க, வேற வேற மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தொழக்கூடாதுப்பா. நான் தொழுத மாதிரி தான் தொழுகணும். அதாவது தொழுகை மற்ற காரியங்கள் வேற மாதிரி இருந்துக்கலாம். சாப்பிடுறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ராஜஸ்தானுக்கும் வேற மாதிரி இருக்கலாம், தப்பில்லை. தொழுகை மாறுபடுமா? மார்க்கம் மாறுமான்னு நான் கேட்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் விரலை எப்படி வைத்து தொழுதார்கள் இதை நம்ம பார்க்கணும். ஹதீஸ்ல பார்த்தோம் சொன்னா பலமான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ் ரெண்டு இருக்கிறது. பலகீனமான ஹதீஸ்னா லைஃப் என்று அரபியில சொல்வார்கள், பலமான ஹதீஸ் என்றால் சஹீஹ் என்று அரபியில சொல்வார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன ஹதீஸ்கள் உண்மையாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம், பொய்யாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுக்குமே அல்லாஹ் நமக்கு வழிவகையை வகுத்து கொடுத்துருக்கான். உண்மையான ஹதீஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். உண்மையான ஹதீஸ்னா நம்ம எப்படி சொல்றோம்னா, அதான் நான் சொன்னேன், 100 ரூபாயில ஒருத்தன் பொய் சொன்னாலே நம்ம ஏத்துக்கிற மாட்டோம் உலக விஷயத்துல. ரசூலுல்லாஹ் மேல ஒருத்தன் பொய் சொன்னா ஏத்துக்கலாமா? சமுதாயம் ஏத்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரசூல் மேல பொய் சொன்னா எனக்கு என்னப்பா பிரச்சனை, எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட நஷ்டம் அடையலையே. கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் கதப அலைய முத்தம்மிதன், என் மீது யாராவது வேண்டுமென்றே பொய் சொல்கிறான் என்று வைத்துக் கொண்டால் அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஃபல்யத்த பவ்வ மகாதஹு மினன்னார், அவன் நாளைக்கு மறுமையில நரகத்துல தன்னுடைய இடத்தை ரிசர்வ் பண்ணிக்கட்டும். யாராவது ரசூலுல்லாஹ் மேல பொய் சொன்னான்னு வச்சுக்கோங்க, உயிரோடு இருக்கும் போதே நரகவாசின்ட்டு டிக்ளேர் பண்ணி விடலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு கொடுமையான பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்போ இப்படியாப்பட்ட மாபாதக செயல் ரசூலுல்லாஹ் மேல அவங்க சொல்லாததை சுமத்துறது. இப்போ ஹதீஸ்களை பார்க்கும்போது சொன்னாங்கன்னு உறுதியா கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு, சொல்லாம இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ விரலை அசைக்கிறதுக்கும் ஹதீஸ் இருக்கு. விரலை அசைக்காம இப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி உயர்த்திட்டு கீழே போடுறாங்க இல்லையா, இதுக்கும் ஹதீஸ் இருக்கு. ரெண்டுமே நம்ம படிக்கிறோம். படிக்கும்போது உயர்த்தி விட்டு கீழே போடுகிறார்கள் அல்லவா ஒரு முறை, இதுக்கு இருக்கக்கூடிய ஆதாரம் பலகீனமாக இருக்கிறது. பலகீனம்னா என்னதுங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத, அல்லது அவர்கள் பார்த்து அங்கீகாரம் கொடுக்காத செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்கிறது முஸ்லிமுடைய தன்மையா, சொல்லாத எல்லாத்தையும் செய்வேன்றது முஸ்லிமுடைய தன்மையா? சொன்னதை செய்யணும். இதான ஒழுக்கம், இதான இஸ்லாமிய ஒழுக்கம். அந்த அடிப்படையில் பார்த்தா அவங்க விரலை உயர்த்திட்டு போட்டாங்க என்பது சஹீஹான சரியான செய்தி அல்ல. இதை சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவங்களே ஏற்றுக்கிறாங்க. கவி ஜமாத் மட்டும் இல்ல, சுன்னத் ஜமாத்தில் உள்ள உலமாக்களே விரலை ஒரு முறை தூக்கி விட்டு கீழே போடுவது பலகீனமான செய்தி தான்.
அப்புறம் யார் ஏத்துக்கிறீங்க? ரசூல்லா சொன்னாங்கன்னு வார்த்தை வந்துருச்சுல, ரசூல்லா சொன்னாங்கன்னு வந்துருச்சுதான். சொல்றாரு பொய் சொன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அடிப்படையில விரலை ஒரு முறை தூக்கிட்டு கீழே போடுவது பலகீனமான, ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த செய்தியாக இல்லை என்பது முதல் விஷயம். வேற பலமான செய்தி ஒன்று இருக்கிறது, சரியான ஹதீஸ். அது ஏன் தெரியுமா? சுனன் நசாயி போன்ற நூல்களில் இடம்பெறுகிறது. ஒரு சஹாபி, அவர் வெளியூர்ல இருந்து வர்றார். வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, ரசூல்லா இருக்கிறாங்கல்ல, அவங்க தொழுகிறத அப்படியே நோட்டமா பாக்குறாங்க. தொழுகிறத அப்படி கண்ணு கருத்துமா பாக்குறாங்க. பார்த்தா எப்ப இருந்து பாக்குறாங்க? அவங்க தக்பீர் கட்டுறத பாக்குறாங்க, ருக்கு போறத பாக்குறாங்க, சுஜூது போறத பாக்குறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்க்கும்போது அவர் அத்தஹியாத்துல ரசூல்லா விரல் அசைப்பாங்கல்ல, அதையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்கள் யுஹர்ரிகுஹா, விரலை அசைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி அசைச்சாங்க? எதுவு பிஹா, யாரையோ அழைப்பது போல அசைத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாம் கவனிச்சு, அசைத்தார்கள் சொல்லல. எப்படி சொல்றாங்க? அசைத்துக் கொண்டு இருந்தார்கள். இப்ப நீங்க கேக்குறீங்க, போன் பண்ணி ஒரு ஆள் கேட்கிறாரு, வீட்டுல பையன் இருக்க, வீட்டுக்காரர் இருக்காரா அப்படின்னு கேட்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்காங்கன்னா என்னவா அர்த்தம்? இப்ப 8:45 உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்ப நிகழ்வுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதான். அதே மாதிரி 8:30 சாப்பிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. போன் வருது. போன் எடுத்து யாரும் கேளு அப்படின்றாங்க. எடுத்து கேட்குறீங்க, யார் வேணும்? வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? சாப்பிட்டு முடிச்சுட்டாரு, சும்மா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்றீங்க. இப்ப என்ன அர்த்தம்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். சாப்பிட்டு ஒரு தடவை சாப்பிட்டாரு, உட்கார்ந்துட்டாரு, தொடர்ச்சி இல்லை. இல்ல இப்ப ரசூல்லா சம்பந்தப்பட்டது எப்படி சஹாபி அறிவிக்கிறாருன்னா, சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்ற மாதிரி இல்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்ற பாருங்க. அதே மாதிரி அசைச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி அசைச்சாங்க? யாரையும் அழைப்பது போல. இப்ப நான் இருக்கேன், அதாவது இந்த பையன் அப்படி இருக்கான், இங்க வா அப்படின்னு சும்மா வாயால கூப்பிடுறது வேற. தூரத்துல நிக்கிறான் ஒரு பையன், அவனை எப்படி கூப்பிடுவேன்? இப்படின்னு கூப்பிடலாம், இந்த வாணி இப்படி கூப்பிடலாம், எப்படி வேணா கையை வச்சு கூப்பிடலாம். ஹதீஸ்ல உள்ளதை நீங்க செயல் வடிவமா செஞ்சு பார்த்தீங்கன்னா எது சரின்னு தெரிஞ்சிடும். ரசூல்லா அத்தகையாக உட்கார்றாங்க, தொடையின் மீது கை வைக்கிறார்கள் அல்லது மூட்டின் முனை பகுதியில கை வைக்கிறார்கள். ஹதீஸ் வச்சாச்சு. வச்சுட்டு விரலை மடக்கிட்டாங்க. அதாவது இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, கடைசி சுண்டு விரலும் பக்கத்து விரலும், 2 விரலை மடக்கி அவங்க என்ன செய்யறாங்க? இப்படி மடக்கிறாங்க. மடக்கிட்டு கட்டை விரலையும் நடு விரல் இருக்குல்லங்க, மிடில் பிங்கர், இதையும் கட்டை விரலையும் சேர்த்து பிடிச்சுக்கிறாங்க. அந்த சஹாபி சொல்ற ஹதீஸை நான் சொல்றேன். இப்படித்தான் சொல்லுவார். 2ஐயும் இணைச்சு பிடிச்சி யாரையும் அழைப்பது போல அசைத்து கொண்டிருந்தாங்க. இப்ப இப்படி வச்சுக்கங்க. வச்சுட்டு எதிரில் உள்ள ஆளை தொடர்ச்சியா கூப்பிடுங்க. முடிஞ்சு போச்சு. இதுதான் தொழுகை முறை. பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு யாரையும் அழைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அழைச்சாங்கன்னு வரல, அழைச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை கூப்பிட்டாங்க, முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இவங்க அசைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியா கண்டினியூவா அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. இது பலமான செய்தி. இப்ப நாம ரசூல்லா சொல்ற ஹதீஸை ஃபாலோ பண்ணணுமா, இல்ல காலங்காலமா நான் அவ்வளவு தூரம் பண்ணிட்டா நம்ம கௌரவம் முக்கியமா? சொல்லுங்க. ஹதீஸ் தானங்க. அதாவது நம்முடைய முன்னோர்கள் முக்கியம், மறுக்கல. நாம முக்கியமா, முன்னோர்கள் முக்கியமான்னு பார்த்தா யார் முக்கியம்? முன்னோர்கள். சரி, முன்னோர்கள் முக்கியமா, ரசூல்லா முக்கியமான்னு பார்த்தா அப்போ முன்னோர்களா? இன்னைக்கு அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். முன்னோர்களா ரசூல்லான்னு கேட்டா முன்னோர்கள் தான். இவ்வளவு காலமா செஞ்சுட்டோம்டா, அதை எப்படித்தான் விட முடியும்? இது எப்படி சரியா இருக்கும்னு நான் கேட்கிறேன். எப்போ நம்ம என்ன நினைக்க கூடாது, முன்னோர்களை ரசூல்லாவுக்கும் மேல வச்சு பாக்குறது. இது ஈக்குவல் பண்றது, அதை தாண்டி ஒரு படி மேல போற மாதிரி குற்றத்துக்கு ஆளாகி விடுகிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. சரியான தொழுகை முறை எது என்று சொன்னால், அத்தஹியாத்துடைய அமர்வுல விரலை தொடர்ச்சியாக அசைத்து கொண்டே இருப்பதுதான் நபியுடைய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உயர்த்தி விட்டு கீழே போடுவதோ, அல்லது எந்த ஆதாரமும் இல்லாமல் இப்படி நீட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத்தஹியாத்துல இருந்து கடைசியில ஸலவாத் முடிச்சு துவா முடிக்கிறவரை இப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஆதாரம் கிடையாது. ஒரு தடவை தூக்கி விட்டு போடுவது ஆதாரம் கிடையாது. தொடர்ச்சியாக அசைப்பதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அத்தஹியாத்தில் உள்ளவர்கள் நபியுடைய அடிப்படையில
அத்தகையாத்துன்னு ஆரம்பிச்சு கடைசி துவா சலாம் கொடுக்கிற வரை தொடர்ச்சியாக நாம நடுத்தரமான முறையில வேகமாக அசைக்க வேணாம், மெதுவாக அசைக்க வேணாம், ஒரு மீடியமாக இடைப்பட்ட முறையில் அசைத்து கொண்டே இருப்பதா நபியோடி. அதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.